சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே அமைந்துள்ளது கண்டரா தீர்த்தம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வேதியராஜ். 53 வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு 20 வயதில் லாரா என்ற மகள் உள்ளார். வேதியராஜ் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு எலும்பு முறிவு சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இவரது மனைவி மற்றும் மகள் லாரா ஆகியோர் மருத்துவமனையில் தங்கி வேதியராஜை கவனித்து வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 23ஆம் தேதி அதிகாலை 5 மணியளவில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு லாரா சென்றார். அப்போது அங்கு வந்த தூய்மை பணியாளர்கள் கழிவறையை சுத்தம் செய்வதற்காக சென்றுள்ளனர். அங்கிருந்த ஒரு கழிவறை மட்டும் நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் அவர்கள் அந்த கதவை தட்டி உள்ளனர். உள்ளிருந்து எந்த பதிலும் வராததால் சந்தேகமடைந்த தூய்மை பணியாளர்கள் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கூறியுள்ளனர். அதன் பிறகு அவர்கள் கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது லாரா ரத்தம் தோய்ந்த ஆடையுடன் லேசான மயக்க நிலையில் இருந்தார். மருத்துவமனை ஊழியர்கள் அவரை உடனடியாக சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே அந்த கழிவறையை சோதனை செய்தபோது டாய்லெட் கோப்பைக்குள் திணித்த நிலையில் பச்சிளம் பெண் சிசு ஒன்று சடலமாக கிடந்துள்ளது. இச்சம்பவம் மருத்துவமனையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டாய்லெட்டை உடைத்து குழந்தையின் சடலத்தை வெளியே எடுத்தனர். இதனையடுத்து அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற லாராவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தற்போது லாராவுக்கு அரியலூர் பழைய அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் பிரசவ வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. திருமணமாகாத 20 வயது லாரா 8 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இது பெற்றோருக்கு தெரியவில்லை. தந்தையை கவனிக்க மருத்துவமனை வந்தபோது லாராவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது. அப்போது லாரா மட்டும் கழிவறைக்குள் சென்ற நிலையில் அவரது தாய் வெளியே நின்றுள்ளார். கழிவறைக்குள் இருந்த லாரா தனக்குத்தானே பிரசவம் பார்த்து கொண்டுள்ளார். சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு லாராவிற்கு குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையை ஏற்க மனமில்லாத லாரா கொடூர திட்டம் ஒன்றை போட்டிருக்கிறார். பிறந்த பச்சிளன் குழந்தையை தலைகீழாக தூக்கி தலையை கழிவறைக்குள் திணித்து லாரா கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார். ஆனால் கால்கள் மட்டும் உள்ளே செல்லாமல் டாய்லெட்டில் நீட்டிக் கொண்டிருந்ததால் இந்த கொலை சம்பவம் வெட்ட வெளிச்சமானது. லாரா கழிவறைக்கு சென்றபோது அவரது தாயும் உடன் சென்றுள்ளார். அவர் சுமார் 3 மணி நேரம் வெளியில் காத்திருந்தார். ஆனால் அவர் மகளை தேடி கழிவறைக்கு செல்லாதது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையை துரிதப்படுத்திய அரியலூர் நகர போலீசார் லாராவின் கர்ப்பத்திற்கு யார் காரணம், பச்சிளம் குழந்தையை கொலை செய்வதற்கு காரணம் என்ன என்று பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர். இந்த விவகாரம் அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.